அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் இன்றைக்கி மேகி கிண்ட போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகா, மல்லி இலை, வெங்காயம், உப்பு, ஆயில், இஞ்சி பூண்டு, மேகி எப்படி செய்யணும் பார்ப்போம். பற்ற வச்சுருக்கோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு கேப்சிகம் போடும், அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிடுச்சு. அவங்க மேகியில் மசாலா இருக்காங்கள, அந்த மசாலா போடும். மசாலா போட்டாச்சு. நல்லா கிண்டுவோம். நல்லா வதங்கிட்டோம். இது மல்லி இலை போடும். நல்லா வதக்குவோம். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டோம். இதை போட்டு நல்லா வதக்குவோம். வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி வாசம் போடுறதோ நல்லா வதக்கணும். வந்துட்டு 3 கிளாஸ் சுடு தண்ணி இருக்கணும். சூடாகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம மேகி எல்லாத்தையும் போட்டோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கொதிக்கிட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எடுத்தோம். இந்தோன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் தம் போடுவோம். 10 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். ரெடி ஆகிடும். நம்ம பண்ணோம்னா ஒரு பேன் வச்சு முட்டை கிண்டிடுவோம். பேன் சூடு ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. உப்பு போட்டுருவோம். பெப்பர், மிளகுத்தூள் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிடுவோம். இந்த மாதிரி பக்கத்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணுவோம். நம்ம எடுத்து முட்டையை போட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிடுவோம். ஒன்றா கிண்டியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.